ஹலோ அண்ட் வெல்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. கூடவே நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 7, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆமா, இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸ்மே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்ததுதான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம மெட்டீரியல் எவ்வளவு கன்சைஸா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட். ஆனாலும் இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல் இருந்து தான் வந்திருக்கு. மற்ற பெரிய கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் துல்லியமா எடுத்து கொடுக்குறாங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். ஓகே, முதல் நியூஸ். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதாவது CCEA, மகாராஷ்டிரால ஒரு புது 6 லேன் கிரீன்ஃபீல்ட் காரிடாருக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது நாசிக் டு சோலாப்பூர், அக்கல்கோட் வரைக்கும் போகும். கிரீன்ஃபீல்ட் காரிடார்னா? கிரீன்ஃபீல்ட்னா இதுக்கு முன்னாடி எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாத ஒரு புது ரூட்ல கட்டுறது. சோ நிலத்தை அக்வயர் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ரோடு போடுவாங்க. இந்த காரிடாரோட நீளம் 374 கிலோமீட்டர் அண்ட் இதோட மொத்த செலவு 19,142 கோடி ரூபாய். வாவ், பெரிய ப்ராஜெக்டா இருக்கே. இது எந்த மோட்ல எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க? இது பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர், அதாவது BOT டோல் மோட்ல பண்ண போறாங்க. இதுல பிரைவேட் கம்பெனிங்க தான் ஹைவேயை கட்டி மெயின்டைன் பண்ணி டோல் கலெக்ட் பண்ணி அவங்க செலவை எடுத்துப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இந்த ப்ராஜெக்ட் PM கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் கூட அலைன் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் நடுவுல வெஸ்ட் ஈஸ்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுதான் இதோட நோக்கம். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அடுத்த நியூஸ்க்கு போலாமா? யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் மூலமா 3 பெரிய டெலிகாம் செக்யூரிட்டி ரிஃபார்ம்ஸை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. செக்யூரிட்டி ரிஃபார்ம்ஸா? என்னென்ன அது? ஃபர்ஸ்ட், ப்ரோடெம் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் ஸ்கீமை இன்னும் 2 வருஷத்துக்கு, அதாவது ஜனவரி 2026ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட், இந்த ஸ்கீமோட ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மூணாவது ரிஃபார்ம் என்ன? தேர்ட், ONT டிவைசஸ், அதாவது நம்ம வீட்ல வைஃபை ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணுவாங்களே, அந்த ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல் டிவைசஸ்க்கு ITSR சர்டிஃபிகேஷனை ஜனவரி 2026ல இருந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. இதனால டெஸ்டிங் கேசஸ் 10 மடங்கு குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. இன்ட்ரெஸ்டிங். செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம்தான். சரி, அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது MOSPI, அவங்களோட புது லோகோ அண்ட் மாஸ்காட்டை நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. மாஸ்காட்டா? என்ன பேர் அதுக்கு? அதோட பேரு சங்கீகி. இது ஒரு ஃப்ரெண்ட்லி சிட்டிசன் சென்ட்ரிக் கேரக்டர். இந்த புது லோகோவோட கோர் மெசேஜ் டேட்டா ஃபார் டெவலப்மெண்ட். லோகோல நம்ம அசோகா சக்ராவும் இருக்கு. சங்கீகி பேரு கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் ஐடியா நல்லா இருக்கு. டேட்டா ஃபார் டெவலப்மெண்ட், நைஸ் டேக்லைன். அடுத்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேரளா அண்ட் தமிழ்நாடுக்கு விசிட் பண்ணிருக்காரு. ஓ, எங்கெல்லாம் போனாரு? கேரளால திருவனந்தபுரத்துல நடந்த ட்ரிவேண்ட்ரம் ஃபெஸ்ட் 2025ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அப்புறம் வர்காலால இருக்கிற சிவகிரி மட்ல 93rd சிவகிரி பில்கிரிமேஜை தொடங்கி வச்சாரு. மார் இவானியோஸ் காலேஜோட பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ்லயும் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிட்டாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்க வந்தாரு? ராமேஸ்வரம்ல நடந்த காஷி தமிழ் சங்கமம் 4.0வோட வேலிடிக்டரி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்தாரு. கிரேட். அடுத்ததா, இந்தியா ஒரு புது எலக்ட்ரானிக் பிசினஸ் வீசாவை லான்ச் பண்ணிருக்கு. இது ப்ரொடக்ஷன் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வீசா, அதாவது EB4 வீசா. இது ஸ்பெஷலி சைனீஸ் நேஷனல்ஸ்க்காக. எதுக்காக அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா? நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு சப்போர்ட் கொண்டு வரவும் எக்கனாமிக் ரிலேஷன்ஸை நார்மலைஸ் பண்ணவும் தான். இந்த வீசா மூலமா தொடர்ந்து 6 மாசம் வரைக்கும் இந்தியால தங்கலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் மொத்தம் டிஜிட்டல். இந்தியன் எம்பசிக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. எவ்ளோ நாள்ல ப்ராசஸ் ஆகும்? 45 to 50 டேஸ்ல ப்ராசஸ் ஆகிடும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ எக்கானமி நியூஸ்க்கு வருவோம். ஒரு செம மாசான நியூஸ் இருக்கு. இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகத்தோட 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறிடுச்சு. அடேங்கப்பா, சூப்பர் நியூஸ். நம்ம GDP இப்போ எவ்வளவு? நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இப்போ $4.18 trillion. நமக்கு முன்னாடி US, சைனா அண்ட் ஜெர்மனி மட்டும்தான் இருக்காங்க. 2030க்குள்ள நம்ம GDP $7.3 trillion தொடும்னு சொல்றாங்க. வாவ், அது மட்டுமில்ல, இந்தியாவோட 100th சுதந்திர தினம், அதாவது 1947ல நம்ம நாடு ஹை மிடில் இன்கம் ஸ்டேட்டஸை அடையணும்னு எய்ம் பண்றோம். கண்டிப்பா அடைவோம். நிச்சயமா.
இப்போ அடுத்ததா பேங்கிங் நியூஸ். ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேரு ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா 2024-25. ஓகே, அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? ஃபினான்ஷியல் இயர் 25ல நம்ம கமர்ஷியல் பேங்கிங் செக்டார்ல 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், 21 பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், 44 ஃபாரின் பேங்க்ஸ், 11 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், 43 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் மற்றும் 4 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நம்பர்ஸ் நிறைய இருக்கு. வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு? அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அதாவது யூசிபிஸ் ஓட எண்ணிக்கை 15 குறைஞ்சு 1457 இருக்கு. ஆனா அவங்களோட டெபாசிட் growth அண்ட் கிரெடிட் growth இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் 14.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட நிலைமை எப்படி இருக்கு? அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் எப்படி இருக்கு? அவங்களோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் மல்டி டெகேடல் லோ, அதாவது பல 10 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு 2.2%க்கு குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பேங்கோட ஹெல்த்துக்கு இது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் பத்தி ஏதாவது இருக்கா? இருக்கு. NBFCs கொடுத்த லோன்ஸ் 19.4% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஆனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸோட நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. GNPA ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நாட்டில் இருக்கிற மொத்த ஏடிஎம்ஸோட எண்ணிக்கை FY 25ல 2.51 லேக்கா குறைஞ்சிருக்கு. ஒரு சின்ன பிரேக். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை சுலபமா ஞாபகம் வச்சுக்கணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல இருக்கிற யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சதை வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்ல, எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, பேக் டு பேங்கிங் நியூஸ். அமேசான் பே இப்போ அவங்க அப்ளிகேஷன்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, எஃப்டியா? எந்தெந்த பேங்க்ஸ் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க? ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ்னு 2 NBFCs, கூடவே ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சூர்யோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஸ்லைஸ் அண்ட் உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு 5 பேங்க்ஸ் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. வெறும் 1000 ரூபாயிலிருந்து எஃப்டி ஆரம்பிக்கலாம். செக்யூரிட்டி? ஒரு டெபாசிட்டருக்கு ஒரு பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கு. சோ நோ வரிஸ். அடுத்து ஆர்பிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்ல இருக்கிற NBFCஸ்க்கான ரிஸ்க் வெயிட் நார்ம்ஸை தளர்த்தியிருக்காங்க. ரிஸ்க் வெயிட்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு பேங்க் இல்லனா NBFC ஒரு லோன் கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லையா? அந்த ரிஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க கொஞ்சம் கேபிட்டலை ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு பேர் தான் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெட்ல 2% ரீபே பண்ணிட்டாலே அந்த லோன் எக்ஸ்போஷருக்கு 75% ரிஸ்க் வெயிட் போதும்னு சொல்லிட்டாங்க. இதுவே 5% ரீபே பண்ணிட்டா 50% ரிஸ்க் வெயிட் போதும். ஓ, இதனால NBFCஸ்க்கு யூஸ் என்ன? அவங்க கம்மியா கேபிட்டல் ஒதுக்கினா போதும். அதனால அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமா கடன் கொடுக்க முடியும். காட் இட். அடுத்து செபி பத்தின ஒரு நியூஸ். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதாவது AIF மேனேஜர்ஸோட கம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸர் இனி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு செபி மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. AIFனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இல்லாம ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. இந்த இண்டஸ்ட்ரி இப்போ 15 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி வளர்ந்துடுச்சு. அதனால கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண NISM சீரீஸ் 3C எக்ஸாமை ஜான்வரி 2027ல இருந்து கம்பல்சரியா ஆக்கியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட். இப்போ அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரி. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு கீழே இருக்கிற ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட்டரான வேவ்எக்ஸ் IIT டெல்லியோட ஃபவுண்டேஷன் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது FITT கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? மீடியா, என்டர்டெயின்மெண்ட், ப்ராட்காஸ்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் துறைகள்ல இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணதான். நைஸ். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ். US மிலிட்ரி வெனிசுவேலா பிரசிடென்ட் நிக்கோலஸ் மேடுரோவையும் அவரோட வைஃபையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. வாட்? என்ன சொல்றீங்க? ஆமா, கேரக்கஸ்ல நடந்த ஒரு பெரிய மிலிட்ரி ரெய்ட்ல இது நடந்திருக்கு. இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் ஆப்சல்யூட் ரிசால்வ். அவங்க மேல நார்கோ டெரரிசம் அண்ட் கொக்கெயின் இம்போர்டேஷன் கான்ஸ்பிரசின்னு ஃபெடரல் இண்டைட்மெண்ட் இருக்கு. அவங்கள நியூயார்க் சிட்டிக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ டெல்சி ராட்ரிகேஸ் தான் வெனிசுவேலாவோட இன்டரிம் பிரசிடென்ட். அன்பிலீவபிள் நியூஸ். அடுத்தது சிரியால இருந்து. அசாட் ரெஜிம் முடிஞ்ச பிறகு அங்க ஒரு பெரிய மானிட்டரி ரிஃபார்ம் கொண்டு வராங்க. புது சீரீஸ் ஆஃப் பேங்க் நோட்ஸை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரிஃபார்ம் அது? அவங்க கரன்சியோட ஃபேஸ் வேல்யூல இருந்து 2 ஜீரோவை எடுத்துட்டாங்க. அதாவது
100 பழைய சிரியன் பவுண்ட்ஸ் இப்போ ஒரு புது பவுண்டுக்கு சமம். ஓகே, டீவேல்யூவேஷன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்ப சயின்ஸ் நியூஸ். நம்ம இஸ்ரோ ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது SSLV-க்காக என்ஹான்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் SS3 மோட்டரோட ஸ்டாட்டிக் டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எங்க நடந்துச்சு இந்த டெஸ்ட்? ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தாவன் ஸ்பேஸ் சென்டர்ல தான். இந்த மோட்டர் 108 செகண்ட்ஸ்க்கு ஃபயர் ஆச்சு. இதுல லைட்டர் கார்பன் எபாக்சி காம்போசிட் மோட்டர் கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால SSLV-யோட பேலோட் கெபாசிட்டி, அதாவது சுமந்து செல்லும் திறன், ஒரு 90 கிலோ வரைக்கும் அதிகமாகும். சூப்பர்ப். ஆனா அடுத்த நியூஸ் கொஞ்சம் பயங்கரமானா இருக்கு. ஒரு இந்தியன் லெட் ஸ்டடி கேண்டிடா ஆரிஸ் அப்படின்ற ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஃபங்கஸ் ரொம்பவே டேஞ்சரஸ் அண்ட் லீத்தலா மாறிட்டு வருதுன்னு வார்ன் பண்ணிருக்கு. ஐயோ இல்ல, இந்த ரிசர்ச் யார் பண்ணது? யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியோட வல்லபாய் பட்டேல் செஸ்ட் இன்ஸ்டிடியூட்டும் US நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்தும் சேர்ந்துதான். இந்த ஃபங்கஸ் ஈஸ்ட்ல இருந்து ஃபிலமெண்ட் ட்ரிவன் growthக்கு மாறுற மாதிரி புது செல்லுலார் ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணிருக்கான். இதனால இது வேகமா பரவுது, விருலென்ஸும் அதிகமாகுது. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஸ்டேட் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கர்நாடகால சயண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் விஜயபதா பைலட் இனிஷியேட்டிவை தொடங்கி வச்சிருக்காங்க. விஜயபதா பேர் நல்லா இருக்கே. இதோட நோக்கம் என்ன? ரூரல் அண்ட் செமி அர்பன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல AI, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், அதாவது STEM அண்ட் ரொபாட்டிக்ஸ் எஜுகேஷனை கொண்டு சேர்க்கிறது தான். இது சயன் ஃபவுண்டேஷன் அண்ட் கர்நாடகா கவர்மெண்டோட ஒரு கொலாபரேஷன் ப்ராஜெக்ட். வெரி குட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட், குஜராத் CM பூபேந்திர பட்டேல் காந்திநகர்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில இந்தியன் AI ரிசர்ச் ஆர்கனைசேஷன் IAIRO-வை எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்காரு. குஜராத் தான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல நேஷனல் லெவல் AI ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனை தொடங்குற முதல் ஸ்டேட். ஃபென்டாஸ்டிக். சரி, அவார்ட்ஸ் கேட்டகரியில என்ன இருக்கு? ஒரு ஃபேமஸ் சைனீஸ் இங்க் பெயிண்டட் ஆர்டிஸ்ட் ஜாங் டாமோ மோஸ்ட் அச்சீவ்ட் சைனீஸ் அவார்ட் மேக்காவை வாங்குற முதல் பெயிண்டரா ஆகியிருக்காரு. கிரேட். இப்போ நம்ம ஃபேவரட் செக்ஷன், ஸ்போர்ட்ஸ். எஸ், டாடா மும்பை மேரத்தான் 2025க்கு கனடாவை சேர்ந்த 7-டைம் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஆண்ட்ரே டி கிராஸ் இன்டர்நேஷனல் இவெண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்தது கிரிக்கெட்ல இருந்து பூட்டான் பவுலர் சோனம் யஷே ஒரு ஹிஸ்டாரிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. மென்ஸ் T20 இன்டர்நேஷனல் ஹிஸ்டரியில 8 விக்கெட்ஸ் ஹால் எடுத்த முதல் பவுலர் இவர்தான். மியன்மாருக்கு எதிரான மேட்ச்ல இந்த சாதனைய பண்ணிருக்காரு. 8 விக்கெட்ஸ், அன்பிலீவபிள். நெக்ஸ்ட் கிரிக்கெட் நியூஸ். நம்ம ஸ்மிருதி மந்தனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 10,000 ரன்ஸ் மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆசம். இந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ற 2வது இந்தியன் உமன் அண்ட் 4th பிளேயர் குளோபலி இவங்க தான். அது மட்டும் இல்ல, ஒரு சிங்கிள் கேலண்டர் இயர்ல அதிக இன்டர்நேஷனல் ரன்ஸ் எடுத்த ஃபீமேல் கிரிக்கெட்டர்ங்கிற புது ரெக்கார்டையும் படைச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அடுத்து புக்ஸ். வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் கேரளால ஸ்ரீநாராயண குரு பத்தின 4 புக்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்னென்ன புக்ஸ் அது? 1 சசி தரூர் எழுதின த சேஜ் ஹூ ரீஇமேஜின்ட் ஹிந்துவிசம். மத்த 3 புக்ஸும் சுவாமி சச்சிதானந்தா, யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா அண்ட் ப்ரொஃபசர்ஸ் பிரகாஷ் திவாகரன் அண்ட் சுரேஷ்குமார் மதுசூதன் எழுதினது. ஓகே, லாஸ்டா ஒரு ஆபிட்டோரி நியூஸ். சீனியர் காங்கிரஸ் லீடர் அண்ட் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் சுரேஷ் கலமடி அவருடைய 81வது வயசுல காலமானாரு. ஓ, சேட் டு ஹியர். அவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸாகவும் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஃபார்மர் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. வெயிட், முக்கியமான ஒன்ன மறந்துட்டோமே. நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல டெய்லி நைட் 8 PM குவிஸ் நடக்குது. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கணக்குல எடுத்துக்கப்படும். டாப் பெர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல சந்திப்போம். Until then, this is Nila. And this is Sibi signing off from Score Clever. Keep learning and stay motivated. Bye bye.